ஷேய் எப்பா யமதர்மம் கணக்கு. இப்போ கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா, மந்திரத்தை நீ வீசிடு. நான் சக்கரத்தில் 2ஆம் நாள் கணக்கு. என்னென்ன சக்கரத்தில் உட்காந்துருப்பேன், பறவைகள் விலங்குகளுக்கு தான் தெரியும். யமதர்மம் உட்காந்துருக்காரு, இவனை காலி பண்ணணும். அப்போ பறவைகள் வந்து கொத்துனோடனே சோழி முடிஞ்சு போவான். அவனுடைய ஆத்மா தூக்கி கையில் பிடிச்சிக்கிடும். பறவைகள் விலங்குகள் புழு பூச்சி வரைக்கும் மழை பேரை கொல்லணும்லப்பா, குளோஸ் பண்ணணும்ல. 8 ஓலைச்சோடு கணக்கு. ஆட்டாமுட்டிக்க காலியாகிடுவான். காலியாகனா அது எல்லாம் அவனுடைய சதுரங்கத்தை பூரா பறவைகள் விலங்குகள் பூரா சாப்பிடும். சாப்பாட்டு உணவு கொடுக்கணும்லப்பா. பறவைகள் விலங்குகள் மானிட பிறவியே சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அவன் ஆத்மாவை கொண்டு வந்துடும். ஆத்மா கொண்டு வந்தானே யமதர்ம ஐயா இந்தாரும் அப்படின்னா அது பறவைகள் விலங்கு என் கையில் கொடுத்துரும். அவன் ஆத்மா இப்படித்தான் இவனை இந்த செம்மத்தில் அள்ள முடியும். மானிட பிறவி முக்கால் சத்தியம். இது கணக்கு, பெரிய கணக்கு. 8 ஓலைச்சோடு கணக்கு போட்டாச்சு. பறவைகள் விலங்குகளுக்கு அந்த மந்திரத்தை வீசி விடப்பா, அது உனக்கு தான் தெரியும். 8 ஓலைச்சோடு கணக்கு உன் கையில் இருக்குது. அந்த பறவைகள் விலங்குகளுக்கு வீசி விடு. மானிட பேரை காலி பண்ணணும். முக்கால் சத்தியம். 4 வீலர் 2 வீலர் எல்லா சக்கரத்திலும் நான் உட்காந்துருக்குது, அது பார்க்கும், பறவைகள் பார்க்கும். அப்போ இவனை காலி பண்ணணும். அப்போ காலி பண்ணுறது பறவைகளே காலி பண்ணிடும். அவனுடைய சதுரங்கத்தை குடும்பத்தாரை தின்னுட்டு நல்லா கொத்தி சாப்பிட்டு அந்த ஆத்மா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரும். இதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.